BTN 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல செம்ம ஃபன்னியான என்டர்டெயின்மெண்டான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பரவச உலகம். வாட்டர் கேம், ட்ரை கேம்னு அல்டிமேட்டாக இருக்கிற இந்த தீம் பார்க் வீடியோவை செம்ம ஃபன்னியாக கொண்டு போகிறதுக்காக நம்ம நண்பர்களும் இந்த வீடியோவில் வந்திருக்காங்க. இப்படி அரண்டு போய் அண்டா கணக்கில் வாயை திறந்துருக்காரு. இவர் பேர் தான் கண்ணுசாமி. ஆறுசாமி, முனியசாமி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னடா கண்ணுசாமின்னு பார்க்குறீங்களா? அவங்க குலதெய்வம் பேர். அதையும் நம்ம ஆள் ட்ரெண்டிங்காக மாற்றணுன்னு ஐ காடுன்னு இங்கிலீஷில் மாற்றிட்டு சுற்றிட்டு இருக்காப்புல. ஆடு புழுக்க போட்ட மாதிரி டபக்குன்னு வந்து விழுகிறானே, இவன் பேர் தான் பிரவீன். வரும்போது கத்துறதை விட்டுட்டு வந்து விழுந்ததுக்கு அப்புறமேட்டு கத்துறாப்புல, இவர் பேரு தான் மணி. நடிகர் சுருளிராஜ மாதிரியே இருக்கிற இவன் தான் பார்த்திபன். இவன் ஏன் வந்தான், எதுக்கு வந்தான்னு தெரில, ஆனா வந்தான். வரப்பையே சங்கு ஊத்திட்டே வரான் பார்த்தீங்களா, இவன் பேரு ஜேம்ஸ். இப்படி அடங்காத காலையை அடக்கிட்டு இருக்காரு, இவர் பேர் தான் நெல்சன். இந்த டிராவல் வீடியோ இவங்க கூட தான் ரொம்ப ஃபன்னியாக போக போகுது. இந்த தீம் பார்க்கில் வாட்டர் கேம் என்னென்ன மாதிரியான வாட்டர் கேம்ஸ்லாம் இருக்குது, ட்ரை கேம்ஸில் என்னென்ன இருக்குது, ஒரு ஃபுல் டே நீங்கள் இங்கே என்ஜாய் பண்ணால் எவ்வளோ செலவாகும், அப்படி நீங்கள் செலவு பண்ணுறப்போனா ஒர்த்தா இல்லையான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் காரில் வரதா இருந்தால் கூகுள் மேப் யூஸ் பண்ணிக்கோங்க. பஸ்ஸில் வந்தால் சேலம் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிக்கோங்க. சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ராசிபுரம் போகிற பஸ் தான் இந்த இடத்துல நிற்கும். நீங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் வந்தால் தான் இந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க பஸ்ஸை. நீங்கள் சிங்கிளாக வந்தால் இங்கேருந்து 2 கிலோமீட்டருக்கு அடுத்து தான் பஸ்ஸை நிப்பாட்டுவாங்க. நீங்கள் அங்கேருந்து ஒரு கேப் அப்படி இல்லைனா ஆட்டோ பிடிச்சி தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வர முடியும். இந்த இடம் சிட்டியோட அவுட்டரில் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஓலோ ஊபர்லாம் அவைலபிள் கிடையாது. மற்றபடி இங்கே பஸ் பார்க்கிங், கார் பார்க்கிங், வேன் பார்க்கிங்னு பார்க்கிங் ஏரியா நல்ல பெருசாகவே இருக்குது. வண்டிக்கு ஏற்ற மாதிரி 20 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல முன்னாடியே போர்டு வச்சுட்டாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு உள்ளே அலோடு கிடையாதுன்னு. நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். காலையில் 10 மணிலேருந்து ஷார்ப்பாக டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடல்ட்டுக்கு 750 ருபீஸும் சைல்டுக்கு 600 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்க 90லேருந்து 130 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும். இங்கே ஜிபே, ஃபோன்பேக்கும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் பக்கத்தில் எந்த விதமான ஏடிஎம்மும் கிடையாது. அதனால் நீங்கள் வரப்போ அமௌண்ட்டை கையில் எடுத்துகிட்டு வந்துடுங்க, அதுதான் உங்களுக்கு பெட்ரு. நம்ம பே பண்ணதுக்கப்புறமேட்டு கையில் பிங்க் கலரில் ஒரு பேண்ட் ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப். நம்ம என்ன தான் தண்ணியில் விளையாடாலும் இது டேமேஜ் ஆகாது. ஓகே, நம்ம இப்போ உள்ளே வந்துவிட்டோம். உள்ளே வரப்பே வெல்கம்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இதை தாண்டி வந்தீங்கன்னா ஜங்கிள் மாதிரி ஒரு அழகான ஒரு என்ட்ரன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இதை தாண்டி நம்ம உள்ளே வரப்போ இங்கே மெயினில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. லேட்டாக வரவங்க எல்லா கேமையும் கொஞ்சம் சீக்கிரம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இந்த பார்க்கோட ஓப்பனிங் நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்குமா. நீங்கள் 10 மணிக்கு வாட்டர் கேம் ஆரம்பிச்சிங்கன்னா 2 மணி வரைக்கும் விளையாடலாம். 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் லஞ்ச் டைமு. லஞ்சுக்கு உங்களுக்கு தேவையான டோக்கனை நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுருங்க, இல்லைனா ஃபுட்டு உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்குமே நீங்கள் ட்ரை கேம்ஸ் விளையாடலாம். உள்ளே வந்தோடனே நம்ம ஃபோட்டோ எடுத்ததுக்காக 2 ஸ்டாச்சு இருக்குது. இப்போ நம்ம லக்கேஜெல்லாம் வைக்கிறதுக்கு லாக்கர் ரூமுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் பிக் லாக்கர் எடுத்துக்கிட்டோம். பிக் லாக்கர் 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் 100 ருபீஸ் வந்து டெபாசிட்டில் இருக்கணுமா. நாம் கடைசியாக கீயை கொடுக்கும்போது 100 ரூபாயை திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த இடத்தோட முக்கியமான ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு முன்னாடியே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுக்கான டோக்கன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணாமல் விட்டுட்டால் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த இடத்துல மேலே ரெஸ்டாரண்ட் இருக்குது. மதியம் 2 மணிக்கு அங்கே வர சொல்லிட்டாங்க. லேடிஸுக்கு ஜென்ஸுக்குன்னு தனித்தனியாக லாக்கர் ரூம், ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாட்டர் கேமோட டவரு. இந்த இடம் அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது மேட் கேமு. இது 3 ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கீழே போகிறது. கீழேருந்து வரப்பே நீங்கள் மேட் எடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 பேர் ட்ராவல் பண்ணுற பலூன் கேமு. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்குறது ஒரு ஃபேமிலி ஃபுல்னே சொல்லலாம். இங்கே ஒரு 4 கேம் இருந்துச்சு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த இடத்துல விளையாட முடியும். நீங்கள் ஃபேமிலியாக வந்திருந்தால் இந்த இடத்துல ஜாலியாக விளையாடலாம். குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கிரிப்பாக இருக்குது. நீங்கள் சில் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த இடத்துக்கு வரலாம். ரொம்ப நேரம் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஏன் ஒண்ணு கடிக்கிற? ஏன் ஒண்ணு கடிக்கிற? அர்ஜென்ட் வந்துச்சா? தண்ணியோட தண்ணியை கலந்து விட்டோம். இவரு பண்ணாரு இந்த வேலையை. நம்ம ஃபர்ஸ்ட் டவரை பார்த்துட்டோம். இது 2வது டவர்னு வச்சுக்குவோம். இப்போ அதுக்கடுத்து 3வது டவர் நம்ம போகிறோம். இந்த 3வது டவரை பொறுத்த வரைக்கும் கும்பல் அதிகமாக இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கூட்டம் கம்மியாக இருக்குன்னா 2 மணிக்கு மேலே தான் இந்த டவரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த 3வது டவர் போகிறதுக்கு முன்னாடி ரெயின் டிஸ்கோ இருக்குது. அங்கே கொஞ்சம் நேரம் சில் பண்ணிக்கலாம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அல்டிமேட்டாக செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அல்டிமேட்டாக செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அடுத்து நம்ம 3வது டவர் மேலே நிற்கிறோம். இந்த இடத்துலையும் கண்டிப்பாக மேட்டு அப்படி இல்லைனா பலூன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கேம் விளையாட முடியும். இந்த 3வது டவரில் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் சில்ட்ரன்ஸ் வந்து சர்க்கிட் விளையாடுற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து செகண்ட் ஃப்ளோர் போனீங்க அப்படின்னா பெரியவங்களாம் விளையாடுற மாதிரி இருக்குது. என்னோட அதிகமாக போட்ட குட்டி இது குறைச்சிட்டேன் குட்டியை இல்லை போய்
அடுத்து யாரு? ரொம்ப நேரம் கழிச்சு ஒருத்தர் கேம் வந்திருக்காரு. பயம் என்னோட பண்ணி பின்னாடி உட்காந்துருக்காரு. அப்படி இல்ல, நாங்க அதுக்கு மேலே எனக்கு இப்போ நாங்கள் 3வது டவர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே செம்ம அமேசிங்கான த்ரில்லிங்கான ஒரு கேம் ஒன்று இருக்குது. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல நம்ம கையில் கட்டியிருக்க டோக்கனில் ஒரு இன்ட்டு போட்டுடுறாங்க. ஏன்னா இந்த கேம் ஒரு தடவை தான் விளையாட முடியுமா. இந்த கேமோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் பாருங்கள். கரெக்டாக 12:30க்கு வேவ்ஸ் கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாப்பாடு ஆர்டர் பண்ண இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த வேவ் கேம்ஸ் இருக்கும். 12:30 மணிக்கெலாம் அலௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறப்ப ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு தனித்தனியாக இடம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம இருந்துக்கணும்.
அதுக்கு பக்கத்துலேயே சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு சில் பண்ணுறதுக்கான ஒரு இடமும் இருக்குது. இந்த இடத்த 4வது குட்டி டவர்னு வச்சுக்கோங்க. ஏன்னா முழுக்க முழுக்க இது குழந்தைகள் விளையாடுறதுக்காகவே இருக்குது. அடுத்து நம்ம போகிறது 5வது டவர். இதுதான் லேசி ஃபூல். இந்த இடத்துல நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான கேம்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. இங்கே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விளையாடக்கூடிய கேம்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கேம் ரொம்ப செங்குத்தாக இருந்துச்சு, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நீங்களே வீடியோவில் பாருங்கள். இதுக்கு மேட்லாம் தேவையில்லை, அப்படியே டேரெக்டாக சர்க்கிள் பண்ணுறது தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த தீம் பார்க்கோட ஐகானிக்காக இருக்கிற பக்கெட் ஃபால்ஸ் கேம் தான். இந்த பக்கெட்டில் வாட்டர் ஃபில் ஆகி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே கொட்டும். ஆனால் இந்த வாட்டர் ஃபில் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அப்படியே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேட் கேம்ஸு, ஸ்லைட் கேம்ஸ்லாம் இருக்குது. இந்த இடத்தோட ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து 5வது டவர். நாங்கள் கேம் விளையாடுறதுக்கு சரியான பலூன்ஸ்லாம் கிடைக்கவே இல்லை, ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இது இன்சார்ஜ் கிட்ட கேட்டால் நாங்கள் இனிமேல் தான் ஆர்டர் போட்டிருக்கோம், இனிமேல் தான் வரணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வீடியோவில் பாருங்களேன், நிறைய பேர் பலூனுக்காக அடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரமா நின்றுட்டு இருக்கோம். சரி கோவப்படாங்க. வாங்க. ஏன் நீ நடந்து வரலாமா? நீ நடந்து வரலாம். அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுற ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு.
நீங்கள் 5வது டவரை ஒரு 2 மணிக்குள்ளே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு போயிருங்க. 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை கேம்ஸ் விளையாடலாம். இந்த ட்ரை கேம்ஸில் கண்டிப்பாக ரோலர் கோஸ்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் கேண்டீன் வரதுக்கு முன்னாடியே உங்கள் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் ஃபுல்லாக மாற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கேண்டீன் வாங்க. இப்போ நம்ம கேண்டீன் வந்துட்டோம். ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல ஃபுட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. ட்ரை கேம்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. இவ்வளோ கேமே விளையாடுறதுக்கு நம்மளுக்கு 3 ஹவர்ஸ் பத்துமானே தெரியல. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். அது வாங்கி ரோலர் கோஸ்டர் போலாம் ஜி. ஏன் எதுவே வராதா? ஆனா ஒண்ணுக்கு மட்டும் வருமா? ஆனா எதுலயும் விளையாட மாட்டேங்கிறேன். அது ஒண்ணும் இல்ல ஜி, சும்மா மேல ஏத்தி இறக்கிடுவாங்க ஜி, அவ்வளவுதான். வாங்க ஏத்தி இறக்கலாம். நம்ம வந்து வேணான்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, இடையில பிரேக் பண்ணி இறக்கி விட்டுருவாங்க. ஏங்க முடியலன்னு சொல்றாங்க, அங்கன்னு சொல்லலாம். நம்ம வந்து அந்த இடத்துல இப்ப அதே சொல்லிடலாம், ஏங்க என்னால முடியலங்க அப்படின்னு சொன்னா நம்ம இறக்கி விட்டுருவாங்க. ஜி நீங்க என்ன செய்யுங்க, மேல ஏறிட்டு கண்ணை மட்டும் முடிக்கங்க. வாங்க ஜி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோலர் கோஸ்டர் வந்துட்டோம். இந்த இடத்துல செம்ம என்ஜாய்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ரோடு சரியில்லை ஜி. ரோடு சரியில்லை. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறோம் 7D தியேட்டர்.
கோவில் மாடு. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு 750. நம்ம ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 100 ருபீஸ் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கருக்கு நம்ம வந்து 100லேருந்து ஒரு 150 வரைக்கும். ஸ்மால் லாக்கர்னா 100, பிக் லாக்கர்னா 150. அவ்வளோதான் நம்ம இந்த இடத்துல அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறது. மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 950 ரூபா தான். இந்த வாட்டர் தீம் பார்க்கை நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு 800லேருந்து 1000 ருபீஸ் போதும். நாம் கொடுத்த அமௌண்ட்டுக்கு எல்லா கேமுமே உள்ளே விளையாண்டா கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும். ஓகே, இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நெல்சன். ஓகே, டாட்டா, பாய் பாய்.